நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை என்று பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் அறிவுறுத்தி கூறுவதை நாம் அறிந்து கொண்டு நின்றுவிடாது. கடவுளை அறிந்து அவருடைய மாட்சியை அவருக்கு கொடுத்து அவரை மகிமைப்படுத்தவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த நாளில் இறைவனை நம்மால் முடிந்தவரை எல்லா விதத்திலும் மாட்சிப்படுத்த ஆண்டவருடைய அருள் வேண்டி மன்றாடுவோம். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. இன்று திருப்பாடல் 19 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக, வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வானங்கள் மட்டுமல்ல, பூமியில் படைக்கப்பட்டிருக்கிற நாமும் இதோ இந்த இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன என்ற வார்த்தையை நாம் சொல்லும் போதெல்லாம் நாமும் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற கட்டளையை நமக்கே நாம் கொடுத்து இறைவனை மாட்சிப்படுத்துவோம். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது என்கிற வார்த்தையை வாசிக்கிற போது கடவுளுடைய மகிமையை அடுத்தவருக்கு பறைசாற்றுவதுதான் இயற்கையுடைய நியதியாக இருக்கிறது. அதுவே நமக்கும் கொடுக்கப்படுகிற கட்டளையாக இருக்கிறது. 1 பேதுரு 2:9 ஆண்டவருடைய வார்த்தை அதை உறுதி செய்கிறது. இதை உணர்ந்தவர்களாக நாமும் இறைவனின் புகழை எடுத்துரைக்க, இருளிலிருந்து ஒளிக்கு வியத்தகு ஒளிக்கு அழைத்தவரை நாமும் புகழ்ந்து பாடுவோம். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன.
வெளிப்படுத்துகின்றன. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, அவற்றிற்கு சொல்லுமில்லை, பேச்சுமில்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை, ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. பேச முடியாத, எந்த விதத்திலும் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய படைப்புகள் கூட கடவுளை அறிக்கை செய்யும்போது பேசவும் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவும் பல்வேறு நிலைகளில் உயர்ந்த அடையாளமாயிருக்கிற நாம் இறைவனை அறிக்கை செய்ய அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இதை உணர்ந்தவர்களாய் பாடி துதிப்போம். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, படைப்புகளே உம்மை புகழுகிற போது படைக்கப்பட்டிருக்கிற நானும் உம்மை புகழ்ந்து ஆராதிக்கவே படைக்கப்பட்டிருக்கிறேன். இதை உணர்ந்து நாங்கள் அனைவரும் உம்மை புகழ்ந்து பாடி ஒவ்வொரு நாளும் உமது புகழ் சாற்ற எங்களுக்கு ஞானத்தை தந்து வழி நடத்துவீராக. ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.